ஒருத்தருக்கு உங்க மேல ஆர்வம் இருக்கு, உங்களையே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க, உங்க மேல மரியாதை இருக்கு அப்படிங்கறத நாம எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது? இத அவங்க கிட்டயே கேட்டுடலாம், இது இன்னும் சுலபமா இருக்கும். ஆனா அவங்க மனசுல நீங்க எவ்வளவு ஆழமா இருக்கீங்க அப்படிங்கறத நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவங்க வாயை துறந்து சொல்லாத அந்த உண்மைகளை நாம எப்படித்தான் புரிஞ்சுக்க முடியும்? மனிதர்கள் நினைச்சா போய் சொல்லலாம், அவங்க உணர்ச்சிகளை கூட மறைச்சிடலாம், ஏன் அவங்க பேசுற வார்த்தைகளை கூட ரொம்ப கவனமா கட்டுப்படுத்திடலாம். ஆனா அவங்க ஆழ் மனசு, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரக்கூடிய சில சிக்னல்களை அவங்க நினைச்சா கூட மறைக்கவே முடியாதுங்க. ஒருத்தர் உங்களை மட்டும் தொடர்ச்சியா நினைச்சுக்கிட்டே இருந்தா அவங்க தங்களுக்கே தெரியாம சில அறிகுறிகள், சில அசைவுகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இது அவங்க உங்க மேல வச்சிருக்கிற காதலா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், அவங்க உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையா இருக்கலாம், ஏன் ஈர்ப்பா கூட இருக்கலாம். இன்றைக்கு நாம இந்த காணொளியில ஒருத்தர் உங்களை தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரா அப்படிங்கிறத ஒரு 6 உளவியல் ரகசியங்கள் மூலமா தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இத மட்டும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டா நீங்க கவலை பதட்டம் இல்லாம உங்க மனநிலைய ரொம்ப உன்னதமா சூப்பரா அமைச்சிக்க முடியும். ஒருத்தர் உங்களை தொடர்ச்சியா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரா அப்படின்னு கவலைப்படுற இடத்த விட்டுக்கிட்டு அவங்க ஆழ் மனதில் ஏற்படக்கூடிய சிக்னல்களை வச்சு ஒரு ஆரோக்கியமான, அழகான, உன்னதமான மனநிலைய, ரிலேஷன்ஷிப்பை நாம உருவாக்க முடியும். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. முதல் ரகசிய அறிகுறி என்ன தெரியுமா? பெயரை கேட்டவுடன் மாறும் முகம். இப்போ 4-5 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல யாராவது ஒருத்தர் உங்களுடைய பெயரை உச்சரிச்சாரு அப்படின்னா உங்களை யார் ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரோ அவருடைய முகம் சட்டுன்னு மாறும், கண்கள் பெரிதாகும், அவங்க உதட்டுல ஒரு சிறிய புன்னகை வந்து போகும், அவங்க முகம் சிவக்கும். இதுதாங்க உளவியல்ல மைக்ரோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க உலகத்திலேயே மிகவும் உண்மையானது. இப்ப உங்களை யார் ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க காதுல உங்களுடைய பெயர் வந்து விழுந்த உடனே அவங்க மூளை அவர்களையும் அறியாம ஒரு அன்னிச்சையான எதிர்வினையை உண்டாக்கும். இது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மறைச்சிக்கவே முடியாதுங்க. அவங்க முகமே இத காட்டி கொடுத்தது. 2வது ரகசிய அறிகுறி என்ன தெரியுமா? காரணமே இல்லாமல் உங்களை தேடுவது. இப்போ சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க, பேசுறதுக்கு தயங்குவாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க உங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களை கவனிச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல என்ன போஸ்ட் போடுறீங்க, நீங்க ஸ்டேட்டஸ்ல என்ன வைக்கிறீங்க, நீங்க எப்பொழுது ஆன்லைன்ல வருவீங்க, இப்படி எல்லாவற்றையும் கவனிச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா மனித மூளை எந்த விஷயத்த அடிக்கடி தேடிக்கிட்டே இருக்கோ அந்த பொருளை தேடிப்போ அப்படின்னு அவங்கள கட்டாயப்படுத்தும். இதை தாங்க உளவியல்ல அட்டென்ஷன் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு யார் ஒருத்தர் மிகவும் முக்கியம் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அவங்கள நம்ம மூளை நமக்கே தெரியாம கண்காணிக்க ஆரம்பிச்சிடும். நாம விலகி நின்னாலும் அவங்க கவனம் முழுவதும் நம்ம பக்கம் தாங்க இருக்கும். 3வது ரகசிய அறிகுறி என்ன தெரியுமா? உங்களை போலவே அவர்களும் மாற ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள், உங்களுடைய தனித்துவமான பழக்க வழக்கங்கள் அத்தனையும்
அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. உதாரணமா, நீங்க அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தைய அவர்களும் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் அதிகமா பிடிக்குமோ அதன் மீது அவர்களுக்கும் ஆர்வம் ஏற்படும். இது ஏதோ நடிப்பு கிடையாதுங்க. அவங்க ஆழ் மனது நம்முடன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆழமான பிணைப்பு. அதனாலதான் நமக்கு யார பிடிக்குதோ, நாம யாருக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அவங்கள நாம காப்பி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதத்தாங்க மனித உளவியல்ல மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க நடத்தையில நம்முடைய நிழல் விழுது அப்படின்னா அவங்க மனசுல நாம தாங்க இருக்கோம் அப்படிங்கறதாங்க அர்த்தம். இப்ப 4வது ரகசிய அறிகுறி என்ன தெரியுமா? அவர்களை அமைதி இழக்க வைக்கும். அதாவது இப்ப நீங்க ஒரு நாள் மட்டும் அவங்க கிட்ட இருந்து விலகி நிக்கிறீங்க. அதாவது நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணல, போன் பண்ணல, உங்களுடைய கவனத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை அடிக்கடி நினைச்சுட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க மனசு பதட்டம் அடையும், நிம்மதி இல்லாத ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா மனித மூளை என்ன செய்யும் தெரியுமா? முடிக்கப்படாத ஒரு விஷயத்த முடிக்க சொல்லி தூண்டிட்டே இருக்கு. இதத்தாங்க உளவியல்ல ஜைகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருந்து கிடைக்காத அந்த பதில், பாதியிலேயே விட்டு போன உரையாடல், உங்ககிட்ட இருந்து குறைஞ்சு போன அந்த கவனம், இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி உங்களை சுற்றி சுற்றி வர வேண்டும் என்ற எண்ணத்தை அவங்களுக்கு அதிகப்படுத்தும். அவங்க உங்களை விட்டு விலகவே முடியாதுங்க. 5வது ரகசிய அறிகுறி என்ன தெரியுமா? அவங்க உங்களை பாதுகாக்க முயற்சி செய்வாங்க. இப்ப ஒருத்தருக்கு உங்க மேல உண்மையான அன்பு, மரியாதை அல்லது ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் உங்களை குறை சொல்லியோ அல்லது விமர்சனமோ செய்யும் போது அவர்களால இத தாங்கிக்கவே முடியாதுங்க. அவர்களுக்கு இது ஒரு பெரிய அசௌகரியத்தை உண்டாகும். அவங்க உங்ககிட்ட நேரடியா வந்து பேசலனா கூட அவங்க கிட்ட உங்களை ஆதரிச்சு எப்படியாவது பேசுவாங்க, உங்களுக்காக பேசுவாங்க. உங்களுடைய வெற்றிய தூரத்துல இருந்து சந்தோஷப்பட்டு கழிப்பாங்க. அதே நேரம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டா அது அவங்கள உண்மையிலேயே பாதிக்குங்க. ஏன்னா அவங்க உணர்ச்சிகள்ல, அவங்க உலகத்துல உங்களுக்கான ஒரு இடம் ரொம்ப ஆழமா உருவாயிருக்கும். அவங்க வாயால உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. அவங்க உங்களை பாதுகாக்கிற அந்த குணத்தால இது தெளிவா புரிஞ்சுடுங்க. இப்போ 6வது ரகசிய அறிகுறி என்ன தெரியுமா? உண்மையிலேயே உங்களை நேசிக்கிற ஒருத்தர், உங்க மேல மதிப்பு வச்சிருக்கிற ஒருத்தர் உங்களை அவங்க கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சிருக்க விரும்பவே மாட்டாங்கங்க. நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை மாற்றமும் விரும்ப மாட்டாங்க. எந்த இடத்துலயும் உங்களை பின்னாடி துரத்திட்டு வந்து தொந்தரவும் செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்க வாழ்க்கையில அவர்களுக்கான ஒரு நல்ல இடத்தையும் ஒரு ஆழமான மரியாதையும் உருவாக்குவதற்கான முயற்சிகளை மட்டும்தாங்க செய்வாங்க. இதுதாங்க உண்மையான அன்பு, உண்மையான மரியாதை. இவை எல்லாவற்றையும் விட மிக ஆழமான மனித பிணைப்பு. கடைசியா ஒண்ணு, ஒருத்தர் உங்களை நினைக்கிறாரா இல்லையா அப்படின்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் உங்ககிட்ட பேசுறத மட்டும் வச்சு இல்லைங்க, அவர் உங்ககிட்ட பேசாத போதும், அவர் உங்ககிட்ட இல்லாத சூழ்நிலையிலும் அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கறதையும் சேர்த்து கவனிச்சு பாருங்க. ஏன்னா வார்த்தைகள் பல நேரங்கள்ல போய் சொல்லலாம், ஆனால் ஒருவரின் உள் மனது, அவருடைய நடத்தைகள் ஒரு நாளும் பொய்யே சொல்லாதுங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.